என் மாட்டை காணோம், என் மாட்டை காணோம். ஐயோ, மூட்டை காணோம், நெல்லு மூட்டை காணோம், மூட்டை காணோம். ஐயோ. சிக்கந்தர் பாய், ஊர்கோடியில கடையை வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் கண்முடிச்சு 4-5 வண்டிகளை ஒன்னா சேர்த்து அனுப்புறதுனாலதான் வழிப்பறியில இருந்து நாங்க தப்பிக்க முடியுது. சுத்துவத்த கிராமங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கு பாய். எல்லாம் ஆண்டவன் செயல். பாய், உங்க பேச்ச கேட்காம போறதுக்கு சரியான தண்டனை அனுப்பிச்சிட்டேன் பாய். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என் மாட்டையும் பிடிச்சுக்கிட்டு என் நெல்லு முட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க பாய், தூக்கிட்டு போயிட்டாங்க பாய். ஏனப்பையில எவ்வளவோ சொன்னேன், காதுல வாங்கிக்காம போனியடா. பெரியவங்க சொன்னா கேட்கணும். உனக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இங்கேயே படு, விடிஞ்ச விசாரிப்போம். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா, புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா, அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே? உங்க ஊர்லயே இல்லையே. அப்பா நிம்மதி. ஏப்பா, பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, இல்ல பெரியப்பா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, நீங்க எங்க போனாலும் உங்க பின்தொடர்ந்தே வருவோம். கருப்பையா, என்னங்க ஐயா? இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்தேன்னு வள்ளுவமாவை பூவாய் கிட்ட கொடுத்துட்டு வா. கருப்பியா நில்லு. அந்த பணத்தை கொடு, பூவாய் கிட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். வள்ளுவர் வீட்டு வாசலுக்கெல்லாம் நீங்க போலாமா? அண்ணக்காரன் நான் போய் கொடுத்துட்டு வரேங்க. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான். பணத்தை கொண்டு யாரு கொடுத்தானே? பூவாய் கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிட்டு நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். பணத்தை கொடுங்க. யாரு உள்ள? யாரு வெளியே? ஏய், நான் சங்கையா வந்திருக்கேன். அடடே, மேலுட்டுக்காரரா? நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அம்மா, என்ன வேணும்? 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 2 லட்சம்? இப்பதானே ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டேன். போட்டிருக்க டவுஸ் 2 ரூபாய் பெறாது. 2 லட்சம் நீ கொடுத்தியா? கிண்டலா? வீட்டுக்கு வரவங்க கிட்ட என்ன வேணும்னு கேக்குறதா எங்க வள்ளுவர் வீட்டு பண்பாடு. பண்பாடெல்லாம் பழைய காலத்தோட போச்சு. இனிமே யாரு வந்தாலும் என்ன வேணும்னு கேட்காத. கேட்டா வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழட்டு போயிருவாங்க. ஆமா, உங்க அக்காங்க என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தான் கூப்பிடுங்களோ? நடவுக்கு பணம் கொடுக்கணும், கூப்பிடு. பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆனா தொகை கொஞ்சம் பெருசு. இம்புட்டு இருக்குமா? இம்புட்டு 50 ரூபா. 50 ரூபா தானே? உங்க அக்கா வர சொல்லு, பண பிரச்சனை. பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. வாங்க தம்பி. வாங்க வாங்க பெருசு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க. வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு. ஊருக்குள்ள உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது. ஆமா, ஏது இவ்வளவு தூரம்? நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். ஐயா, உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயும் மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு. நானே நேரில் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களே அப்படி சொல்லும் போது சரிதான். பூவாயே, பூவாயே. என்னப்பா? மேல விட்டு தம்பி நடவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு. வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனா வயக்காட்டுக்கு போங்க. சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கிழக்கு வெளுக்க எல்லாரும் வந்து சேத்துல நிப்போம். பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா. அட, உன் கையில கொடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது. வந்து வாங்கிக்கம்மா. இப்படியே எப்படி வாங்குறதுப்பா? நீங்களே வாங்கிங்க. அடடே, தானி கையோட இருக்கா, அதனால நீங்களே கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இந்தாங்க பாத்துங்களா தம்பி. வணக்கம் வணக்கம். என்ன எந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பக்கம். சரி.